எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும்படி உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரால் என் வாழ்க்கையில முடியும். என் கவலைகளை நான் அகற்றுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை இயேசுவிடத்தில் கொடுக்கிறேன். இயேசு சுவாமி சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள். நீங்கள் எதை உண்போம் எதை உடுப்போம் என்று நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் இந்த நாளிலே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்கள் வானக பிதா உங்கள் விண்ணக தந்தை தருகிறார். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்கள் கவலைகளை எல்லாம், கவலைக்கு காரணமான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். வாயை திறந்து எல்லாரும் அறிக்கையிடுங்கள். இயேசுவின் நாமத்திலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். Praise the Lord. Hallelujah. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன கவலைகள் நம்மை ஆட்டி படைக்கிறது? ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. என்ன நடக்கும், என்ன ஆகும், எப்படி வாழ்க்கை மாறும்? ஒன்னே ஒன்று, நான் கடந்து வந்த பாதையிலிருந்து சொல்லுகிறேன், ஒன்றும் நாம நினைக்கிற மாதிரி நடக்க போறதில்ல. எல்லாம் தேவனிடத்திலிருந்தே நடக்கும். நம்ம 1000 ஐடியா பண்ணாலும், நாம் 1000 கவலைப்பட்டாலும், நாம் 1000 பிளான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வைத்திருந்தாலும், எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்க போகிறது. அவரால் மட்டும்தான் நடக்கும். ஏனெனில் அவரே அனைத்தையும் ஆற்றக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர் அவரே. இன்னைக்கு நீங்கள் எந்த கவலைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கவலை எனக்கு வேண்டாம், இந்த கவலை எனக்கு வேண்டாம். என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நானா புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த உலகம் உங்களை கவலைப்பட வைக்கும். இந்த டெக்னாலஜி உங்களை கவலைப்பட வைக்கும். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் உங்களை கவலைப்பட வைக்கும். இன்னைக்கு இருக்கிற விளம்பர உலகமும், இன்னைக்கு இருக்கிற உலக சந்தைகள், நுகர்வு கலாச்சாரம்னு சொல்கிறோம், இவைகளெல்லாம் உங்களை கவலைப்பட வைக்கும். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு சாமி அழகா சொல்லிட்டாரு, அன்றாட கவலை அன்றன்று, அன்றாட தொல்லை அன்னன்னைக்கு போதும். நாளைய பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்குரிய தொல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம். அன்னன்னைக்கு அப்பப்போ உனக்கு தேவையை அவர் நிறைவேற்றுவார். அதெல்லாம் தர அவர் வல்லவர்.
ஒரு நிமிஷம் 2 கைகளை உயர்த்துங்க. நல்லா 2 கைகளை நல்லா உயர்த்துங்க. மனம் விட்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. ஒரு 3 நேரம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி வைப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி வைப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. நல்ல உணர்ந்து நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே. என்னுடைய கவலைகளை எல்லாம் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். யாருக்காக எதற்காக எந்த சூழ்நிலைக்காக நான் கவலைப்படுகிறேனோ அந்த கவலைகளை எல்லாம் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை. எல்லாவற்றையும் அறிந்தவரே உமக்கே ஆராதனை. என்னுடைய வாழ்க்கையிலே என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உமது ஆற்றலை நான் காண்பேன். எல்லா கலக்கங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுதலை அடைகிறேன். ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, உங்க கவலைகளை நீங்கள் அகற்றுங்கள். எப்போ அகற்ற முடியும்? எந்த சூழ்நிலை அகற்ற முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அண்ணாவுடைய வாழ்க்கைக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் பைபிளில் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி ஆண்டவர் 16ஆம் அதிகாரத்திலே, யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. 7 காரியம் ஆண்டவர் சொன்னார் நம்மகிட்ட. உன் கவலை உன் மனசை வாட்டுது, உன் கவலை உன்னை பற்றி பிடிச்சிருக்கு, உன் கவலை உன் மன அமைதியை கெடுத்துது, உன் கவலை உன்னை நோயாளியாக மாற்றுது, உன் கவலை உன் தூக்கத்தை கெடுக்குது. ஆண்டவர் அப்படியே நமக்கு காண்பித்தார். இப்படிப்பட்ட கவலை உங்களுக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இந்த கவலையை வரணும்னா என்ன செய்யணும்? கவலை ஆண்டோட கொடு. எப்போ கொடுப்ப? நீ கொடுக்கணும்னா நீ அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு கவலையிலிருந்து வெளியே வர முடியாததுனால தான் தங்கள் வாழ்க்கையை மிக கடினமான பாதையில் நடத்துகிறார்கள். நீங்கள் சமீபத்தில் கூட டென்மார்க் என்று நினைக்கிறேன், அங்கே ஒரு கருவி ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய பேர் பதிவு பண்ணி, நம்ம எப்படி ஒரு உணவுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம்ல, அதை மாதிரி நிறைய பேர் அங்கே பண்ணி வச்சுருக்கிறாங்களாம், புக் பண்ணியிருக்கிறாங்களாம். என்னதுக்குன்னா ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எதுக்கு? உங்களுக்கு வாழை பிடிக்கலைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் தகவல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டி வைக்கணும். கட்டி வச்சிங்கன்னா அந்த நாட்டில் சீக்கிரத்துக்குள்ள அந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. வாழை பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த மிஷினில் ஏறி அவங்க கொண்டு வந்து வச்சுருவாங்க மிஷினை. நீங்கள் உள்ளே ஏறி படுத்துக்கிட வேண்டியதான். படுத்துட்டு நீங்கள் உள்ள பட்டனை மட்டும் அமுக்கிட வேண்டியதான். அமுக்கிட்டிங்கன்னா வழியே இல்லாமல் சாகலாம்.
தற்கொலை எந்திரம். அதுக்கு நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கிறாங்களாம். வாழவே பிடிக்கல. ஏன் இன்னைக்கு பாருங்களேன், இது மாதிரி நிறைய வாழவே பிடிக்கல. கவலை மனிதனை அப்படியே பரிதாப நிலைமை கொண்டு போயிடும். ஆனால் இந்த உலகத்தில் கவலையை ஜெயிப்பதற்கு தான் இயேசு சொன்னாரு, ஏன்ட்ட வாங்கப்பா, என்னிடத்தில் வா. நீங்க உங்களுக்கு தெரிந்த வசனம் தான் மத்தேயு 11:28. எல்லா இடத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். கை தட்டுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் கவலையை போக்குறதுக்கு அநேகர் நிறைய முறைகளை வச்சிருக்கிறாங்க. சிலர் சாவை தேடுறாங்க, சிலர் நாடு விட்டு நாடு போறாங்க, சிலர் வீட்டை விட்டு ஓடி போறாங்க, சிலர் சன்னியாசியாக மாறுகிறார்கள், சில பேர் என்னெல்லாமோ பழக்கம் இருக்கக்கூடாது அவ்வளவுத்தையும் கற்றுக்கொள்றான். இதெல்லாம் முடிச்சு கடைசியில் பாருங்க, அவனுக்கு கவலை தீர்ந்துதான்னு கேட்டு பாருங்க. பிடிக்கிறவனை கேட்டு பாருங்க, மனசு சரியில்லை அதனால என்ன செய்யறேன், கொஞ்சம் ஊத்திக்கிறேன். நானும் அப்படி நல்லா குடிச்சிருக்கிறேன். என்னையாவது போயிருக்குதா, என்னையாவது போகுமா? ஒன்றும் போகாது. உங்க பிரச்சனை தீரணும்னா நீங்க எங்கேயோ போய் உட்கார்றதுனால உங்க பிரச்சனை தீராது. உங்க பிரச்சனை மாறணும்னா இயேசுவை தவிர வேற வழியே இல்லை. கை தட்டுங்கப்பா. அதனால தாங்க ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்னிடத்தில் வாங்க, என்னுடைய பேரை சொல்லி நீங்க கேளுங்க, உங்களுக்கு அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். அண்ணால் அழுது கொண்டே இருந்ததுனால பிரச்சனை நீங்களங்க. அண்ணால் வீட்டில் பட்டினி போராட்டம் பண்ணால பிரச்சனை தீரல. அண்ணால் எப்போதும் துக்க முகமா இருந்தாலே பிரச்சனை தீரல. அதே அண்ணால் ஒரு நாள் முடிவெடுத்தா என்ன தெரியுமா, இன்னைக்கு நீங்க செய்யுங்க, உங்க பிரச்சனைகள் மாறுவதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, தயவு செய்து நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடலை நீங்கள் தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தையின் வழியாய் உங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துவாராக. ஆமென். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி நீங்கள் இப்பொழுது வாசிக்க வேண்டிய இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு உன்னதமான பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வாசியுங்கள் சங்கீதம் திருப்பாடல் 25ஆம் அதிகாரம். 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய பலனை, ஒரு உற்சாகத்தை ஆண்டவர் நிறைவாக உங்களுக்குள் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிங்க பார்ப்போம். முதல் வசனம் சங்கீதம் 25:1. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரை நோக்கி நான் என் உள்ளத்தை உயர்த்தணும் சொல்லுங்க. யாரை நோக்கி உள்ளத்தை உயர்த்தணும்? தேவனை நோக்கி நான் என்னுடைய உள்ளத்தை உயர்த்தணும். சார், உங்களுக்கு கவலை, உங்க வாழ்க்கையில் பிரச்சனை, இவைகளெல்லாம் உங்களுக்கு வருது. நான் சமீபத்தில் ஒரு சாட்சியத்தை கேட்டேன். ஒரு சகோதரி, அவருடைய சாட்சியத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு திடீர்னு நான் மயங்கி கீழே விழுந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. உடனே கொண்டு போன அந்த சூழ்நிலையில் எனக்கு மெமரி, அந்த பவர்லாம் போயிட்டு கோமா ஸ்டேஜில் கொண்டு போய் என்னை வச்சுட்டாங்க. என்னுடைய டாக்டர்கள்ட்ட சொல்லிட்டாங்க, உங்கள் மனைவி பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு ஆண்டவருடைய இறக்கத்தில் ஒரு 2-3 நாளில் திரும்ப சுயநினை வந்துட்டு, ஆனால் டாக்டர் சொன்னாங்க, இந்த அம்மா படுக்கையை விட்டு என்ன செய்யாது, எந்திக்காது. ஒருவேளை படுக்கையை விட்டு எந்திரிச்சா கூட ரொம்ப நாள் உயிர் வாழ
முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் இது லட்சக்கணக்கான பேரில் இப்படி ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் என் கணவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு பயமா இல்லையா, உனக்கு பயமா இல்லையா? இந்த மாதிரி சொன்னாங்க, நான் ஏன் பயப்படணும், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் நான் அஞ்சிடேன். ஏன் ஐயா, நீ செத்துருவ, நோ ப்ராப்ளம். உனக்கு கேன்சர், நோ ப்ராப்ளம். உன் வாழ்க்கை இப்படி ஆயிரும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன், எனக்கு தெரியும் தீமையை விட இருளை விட நான் நடக்கிற பள்ளத்தாக்கை விட என் தேவன் பெரியவர். ஹலோ, கை தட்டுங்க. என் தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க, பெரியவர். அந்த அம்மா சொன்னாங்க, நான் செத்துருவேன்னு சொன்ன டாக்டர் செத்து போயிட்டாரு, ஆனால் நான் 15 வருஷமா உயிரோடு இருக்கேன். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்தை தெய்வத்தை நோக்கி உயர்த்துங்க. உங்க உள்ளம் கவலையினால் மடிந்து போகாதபடி உங்கள் உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். உங்க உள்ள ஆண்டவர் நோக்கி உயரணும். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்முடைய உள்ளம் தேவனை நோக்கி உயர்வதற்கு பதிலாக தேவனை விட்டு அகன்று போயிருக்கிறது. அங்கதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கடவுளை தேட வேண்டிய கூட்டம், ஆண்டவரை நாட வேண்டிய கூட்டம், ஆண்டவரை நோக்கி உள்ளத்தை உயர்த்த வேண்டிய கூட்டம் ஆண்டவரை விட்டு விலகி போகிறது. பிரதர் நல்ல கவனிங்க, அக்கா நல்ல கவனிங்க, உங்க உள்ள யாரை நோக்கி இருக்கிறது? ஒரு நாள் ஆண்டவர் ஒரு பகுதியை காண்பித்தார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தை நான் உங்களுக்கு திறந்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்க மார்க்கு நற்செய்தி தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பாருங்கள். இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்றான், என் துக்கம் மாறுறதுக்கு அவமானம் மாறுறதுக்கு எனக்கு ஒன்று தெரியும். என்னது? கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆனா இங்க பிரச்சனை என்ன? சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறோம். நீங்க எங்க வந்திருக்கீங்க? சர்ச்சுக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஆனா உள்ள எங்க இருக்குது? கேள்வி கேளுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். அன்னாலும் ஆண்டவுடைய இல்லத்துல தான் இருந்தா, ஏலியும் ஆண்டவுடைய இல்லத்துல தான். சொல்லுங்க, அன்னாலும் எங்க இருந்தா? தேவனுடைய ஆலயத்தில் இருந்தா. ஏலியும் ஆண்டவுடைய ஆலயத்தில் தான் இருந்தா. அன்னாள் வாய் அசைந்ததை ஏலி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த ஆள் பார்த்தா இவ ஒரு குடிகாரின்னு. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவள் சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது முகம் என்ன இல்லை, முகம் வாட்டமா இருக்கல. ஏன்? உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் அன்னாளுடைய இருதயத்தை கவர் பண்ணிட்டாரு. ஆனா ஏலியும் தேவனுடைய ஆலயத்தில் தாங்க இருந்தாரு. ஆனா ஏலிக்கும் தேவனுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, கனெக்ஷன் இல்லை. நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. ஏலியுடைய குமாரர்கள் 2 பேர், ஒருத்தன் பேர் ஒப்னி, ஒருத்தன் பேர் பினகாஸ். 2 பேரும் சர்ச்சில் தான் இருந்தான். கடவுளுக்கு பணி செய்கிற வேலையை தான் செஞ்சான். ஆனா 2 பேரும் நல்ல தண்ணி வண்டி, 2 பேரும் விபச்சாரக்காரர்கள், 2 பேரும் ஜனங்கள்கிட்ட
மக்கள் கொண்டு வர காணிக்கையை தட்டி பறிக்கிற பொல்லாத கயவர்கள். ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் உங்க இருதயத்தை ஆராய்கிறது அவர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க ஆண்டவர் சொன்னார், உள்ள உதட்டினால் இந்த ஜனங்கள் என்னை புகழ்கிறார்கள். உதடு எப்படி இருக்குது? ஸ்தோத்திர பலி, நல்ல பாட்டு, நல்ல தேவ ராகங்கள் எல்லாம் உதட்டில் இருக்கு. உள்ளம் சொல்லுங்க, உள்ளம் எப்படி இருக்கு? உள்ளம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளம் கல்வர் குகையாக மாறிவிட்டது. உள்ளம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் போயிட்டு. இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்றோம், நிறைய அழுறோம், நிறைய பிரார்த்தனை. ஒரு நற்செய்தி கூட்டம் இல்லை, 1000 நற்செய்தி கூட்டம். இன்னைக்கு முந்தியாவது நற்செய்தி கூட்டங்களை தேடி போகணும், இப்போ இருக்குது. ஆண் பண்ணா ஊராமட்ட போதகர்கள் வர்றோம். எல்லாரையும் வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம், இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துடலாம். அவர் தொடுறாரு, இவர் தொடுறாரு, எல்லாம் தொடுறான், ஒன்றும் நடக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? பைபிள் சொல்லுகிறது, நம் கர்த்தர், நம் ஆண்டவர் நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்பவர். எதை ஆராய்ந்து பார்க்கிறாரு? நீங்க லேசா எடுத்து பாருங்க, லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9க்கு மேல படிச்சு பாருங்க. 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனா, ஒருத்தன் பீடத்தில் இருந்து ஜெபம் பண்ணா, ஒருத்தன் வெளியே இருந்தான். உள்ள இருந்தவன் வர்ணனையா ஜெபம் பண்ணான், வெளியே இருந்தவனுக்கு ஜெபம் பண்ணலாம் ஒன்றும் தெரியல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே என் மேலே பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். உள்ள இருந்தவன் நல்ல அழகா அற்புதமாக ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் சொன்னார், அவன் இல்லைப்பா இவன் தான்ட்டார். ஏன்? இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை சரி செய்யாமல் கடவுளிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய உள்ளத்தில் உள்ளார்ந்த மனிதனுக்குள் நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுக்குள் மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளத்தில் என்ன வரணும்? மாற்றம் வரணும். உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள, வெளிப்புறமான மனுஷனுக்குள்ள உள்ள மாற்றம் இல்லை, உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள மாற்றத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுக்குள் மாற்றம் இல்லாமல் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, முதல்ல கடவுளை நம்ம எங்கே புறக்கணிக்கிறோம், எந்த இடத்தில் புறக்கணிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தயவுசெய்து வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் காண்பிக்கிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிய வேண்டும், எனக்கும் புரிய வேண்டும். வாசிங்க 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். வாசிக்கிறீங்களா? எரேமியா 2:13. என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். முதல் காரியம், உங்கள் உள்ளம் நல்ல தயவு செய்து பாருங்க. உள்ளத்தை ஆண்டவர் நோக்கி உயர்த்துகிறேன் என்று சொன்ன சங்கீதக்காரன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உதடு புகழுது, உள்ளம் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்குது. ஏன் வெகு தூரத்தில் இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள் என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத ஓட்டை தொட்டிகளை தங்களுக்கென்று தெரிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. தண்ணீர் தேங்காத ஓட்டை தொட்டி. ஆண்டவர் சொல்லுவார், தண்ணீர் தேங்காத ஓட்டை தொட்டி. நீங்கள் இதே புதிய ஏற்பாட்டில் போனீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் யாருன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட, சொல்லுங்க நீங்கள் யாருப்பா அப்படின்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். வெளியே பார்க்க சோவா இருக்கிறான், உள்ள ஒண்ணுமே இல்லை. வெளியே கிறிஸ்தவம், வெளியே 1000 பேச்சு, உள்ள கிறிஸ்து இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட யாரும் இல்லை, கிறிஸ்து இல்லை.
நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு முறை காஞ்சி சங்கராச்சாரியார் அவர் சொன்னார் ஒரு மீட்டிங்கில், இந்த மாதா கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவனெல்லாம் விட்டுருங்கப்பா அப்படின்னாரு. என்ன சொன்னார்? மாதா கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவனெல்லாம் விட்டுருங்க அப்படின்னாரு. இந்த பைபிள் தூக்கிட்டு போகிற வேதக்காரர்களை தான் நம்ம அடுத்து குறி வைக்கணும். ஏன் அவர் சொன்னாரா, இந்த மாதா கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவனுக்கும் நமக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம எதெல்லாம் செய்கிறோமோ சொல்லுங்க, பேச மாட்டீங்களே, உண்மையை சொல்லிட்டு போவோம். அவர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அவர் நிதானிச்சு பார்த்துருக்காரு. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் அவங்களும் சொல்லுங்க. நம்ம 4 நட்சத்திரம் பார்ப்போம், அவங்களும் கோபப்பட மாட்டீங்களே, கோபப்பட மாட்டீங்களே, கோபப்பட்டாலும் பரவாயில்ல. நம்ம 4 நட்சத்திரம் பார்ப்போம், அவங்களும் 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க. நம்ம செவ்வாய் வெள்ளி என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம், அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அவங்களும் பார்ப்பாங்க. என்ன நம்ம மாரியம்மாவுக்கு கயிறு கட்டுறோம், அவங்க மேரியம்மாவுக்கு சொல்லுங்க கயிறு கட்டுறாங்க. நம்ம தாயத்து போடுறோம், அவங்களும் குழல் அடைச்சி கேட்டால் அந்த குழல் மிக்கேலையாவுக்கு கட்டினது, இந்த குழல் அந்தோனியாருக்கு கட்டினது அப்படின்னு எல்லா குழலையும் தாயத்தா கழுத்தில் போட்டுக்கிறது, காலில் போட்டுக்கிறது, இடுப்பில் போட்டுக்கிறது. நம்ம என்னெல்லாம் அச்சாரம் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் சூனா பானா போட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, உங்கள் கடவுளாய் ஆண்டவரை நீங்கள் எங்கே புறக்கணிக்கிறீங்கன்னா, உங்கள் தேவனாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிரமாணங்களை எங்கே விட்டீங்களோ அங்கே நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீர்கள். என் ஜீவனை விட என் தேவனுடைய பிரமாணம் எனக்கு முக்கியம். என்ன முக்கியம்? நீங்கள் யோசுவா 1:8 படித்து பாருங்க. நீ செல்லுமிடமெல்லாம் நலம் பெறுவாய், நீ வெற்றி காண்பாய். எப்போ தெரியுமா? என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வளமோ இடமோ திரும்பாம அதில் கவனமாக இருப்பேன்னா நீ நல்லா இருப்ப. கை தட்டுங்கப்பா. சர்ச்சுக்கு நீங்கள் வந்தது முக்கியம் இல்லைங்க, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுறீங்களா? கட்டளைக்கு கீழ்ப்படுறோமா? கற்பனையே வேண்டாம், ஆசீர்வாதம் வேணும்னா நடக்குமா? சொல்லுங்க. கற்பனை வேண்டாம், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாம எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும்னு நாம நினைப்போம்னா நம்மை போல மூடர்கள் யாரும் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள், ஓட்டை தொட்டிகளை தெரிந்து கொண்டாங்க. என்ன விட்டுட்டாங்க? கட்டளைகளை விட்டு விட்டார்கள். நீங்க நல்லா கவனிங்க, எதை விட்டுட்டாங்க சொல்லுங்க? எதை விட்டுட்டோம்? கட்டளையை விட்டாச்சு. அந்நிய வழிபாடுகள், மூட நம்பிக்கைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கிட்ட பஞ்சமே கிடையாது. எல்லாம் 4 நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு நாள் விடுறது, நில விடுறது, பால் காய்ச்சறது எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு இங்கே வந்து ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன், எல்லாத்தையும் பண்ணுறோம். வந்துட்டு ஆண்டவரே இயேசுவுக்கு பின் செல்வேன். யாரை ஏமாத்துறோம்? நம்ம யாரை ஏமாத்துறோம்? உங்களுக்கு பெரிய ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு வைராக்கியம் இருக்கணும். என்ன தெரியுமா? நான் என் ஆண்டவருடைய கட்டளையை மீறி எதையும் செய்ய போகிறது செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை விட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மேன்மையானது எதுவுமே இல்லை. மாலையும் கிடையாது, மெழுகுதிரியும் கிடையாது. வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்,
தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். நான் போய் மாதாவுக்கு தங்கங்கிரீடம் கொடுத்து என்னங்க பண்ணுறது? மாதாவுக்கு சேலெல்லாம் உடுத்தலையே, எல்லாம் உடுத்தி தான் இருக்கு. இப்போ இதில் வர மாதாவுக்கு மூக்குத்தி போடுறது, சேலை உடுத்துறது, டோலாக்கு போடுறது, ஒன்றும் விட்டு வைக்கிறதுல இப்போ பொட்டையும் வச்சாச்சு. உங்களை சொல்லலை, காமனாக சொல்கிறேன். நம்மகிட்ட என்னெல்லாம் ஈன புத்தி இருக்கோ அதெல்லாம் சிறுபத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திருச்சபை சுருமங்களை கொடுத்தது சேலை கட்டி உடுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. சிறுபத்தை பார்க்கும்போது இங்கே இருக்கிற இந்த புனிதர்கள், அன்னை மரியாள், புனித சூசையப்பர், நீதிமான்களுடைய வாழ்க்கை நம்மில் வெளிப்பட வேண்டும். இதுதான் கத்தோலிக்க விசுவாசம். கைத்தட்டுங்க பார்ப்போம். சும்மா அதுக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக கிடக்கிறதுக்கு திருச்சபை நம்மை அழைக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வருடா வருடம் ஒரு முறை எதுக்கு ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் புனிதருடைய பெயரை வச்சு அந்த புனிதருடைய திருவிழாவை எதுக்கு கொண்டாட திருச்சபை அழைக்கினா? ஒரு சப்பரத்தை தூக்கிட்டு போறதுக்கு இல்லை, நீங்கள் புனிதர்களாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தெய்வத்தால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், புனிதத்திற்குரியவர்கள். நானும் நீங்களும் புனிதர்களாகாம அதே பாவத்தில் கிடந்துக்கிட்டு, அதே அக்கிரமத்தில் கிடந்துட்டு, அதே அநீதிகளுக்குள்ளாக நாம் கிடந்துட்டு, நாம வருடா வருடம் கொண்டாடுற திருவிழாக்களால் கடவுளுக்கு அது சுமைதான். கடவுளுக்கு அது சொல்லுங்க. தண்ணியை போட்டுட்டு சிறுவத்தை தூக்குறிய, சப்பரம் தூக்குற சண்டாளா, நீ தண்ணியை போட்டுட்டு குடிச்சு வெறிச்சு நீ கொண்டாடுற திருவிழாக்கள் கடவுளுக்கு அருவருப்பு. என்னது சொல்லுங்க. உடனே நீங்க கேட்பீங்க, நீ என்னப்பா பைபிள் ஒழுங்கா படிச்சிருக்கியா? எனக்கு தெரியல. நீங்க படிச்சீங்களா? படிப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து படிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் படிங்க பார்ப்போம். உங்க ஆடம்பரத்துக்கு இல்லை திருவிழா, வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 12ஆம் வசனத்திலிருந்து படிக்க. நீங்கள் பிறகு நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. 10லேருந்து படிங்க. நான் இந்த வசனத்துக்காக உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து 12லேருந்து படிங்க. நீங்கள் என்னை வழிபட வரும்போது, என் திருமுன் வரும்போது இவற்றை கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது. இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பை தருகிறது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாட்கள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களை என் உள்ளம் வெறுக்கிறது. அவை என்மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். கை தட்டுங்க பாப்போம். அப்போ பிரதர் ஜேம்ஸ் சொல்லலை, யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், சர்வேஸ்வரன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? ஒழுங்கீனமாக நீங்க கொண்டாடுற உங்க கொண்டாட்டம் எனக்கு என்னவாயிட்டு சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் புளியம்பட்டியில் அந்தோனியர் இருக்க மாட்டார், பெட்டியை கட்டிட்டு போயிடுவார். திருவிழா வரப்போதுன்னா புனிதர்கள்லாம் மெல்ல ஆண்டவர், சேசு, சூசைப்பர் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க. என்னது, எப்பா கொஞ்ச நாளைக்கு நாங்கள் எங்கேயாவது சப்ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம். ஏன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சொல்லுங்கள், பண்ணி முடிங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் வர்றோம். உண்மையிலே பரிதாபம். இன்னைக்கு கடவுள் இருக்கிறாரா? உங்கள் திருவிழாக்களில் கடவுள் இருக்கிறாரா? இன்னைக்கு நம்முடைய திருவிழாக்களில் கடவுள் மகிமை அடைகிறாரா? கொஞ்சம் மனசாட்சி லேசா அப்படி தட்டி கேட்பேன். இன்று நடக்கிற நம்முடைய திருவிழாக்களிலே எல்லாம் இருக்குது, கடவுள் இருக்காரா? ஆடம்பரம் இருக்கும், பீடத்துக்கு 10,000 ரூபாய்க்கு பூ வைக்கிறோம், வான வேடிக்கை இருக்குது, நல்ல வர்ணஜாலமாக லைட்டு. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. குடியிலே 50 லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறீங்க, காசு அவ்வளோ இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. ஏசு இருக்காரா கேட்டு பாருங்க. ஏசு இல்லைங்க.
உங்களுடைய நம்முடைய ஆடம்பரங்களில் கடவுளை காணவே முடியாது. நல்ல பாவ சங்கீதனம் கிடையாது, நல்ல தேவதரவி அனுமானங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் நாங்கள் திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னு நாம் கொண்டாடுவோம் என்றால் கடவுள் நம்மால் புறக்கணிக்கப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கடவுளை உதறி தள்ளுவது, ஆண்டவரை உதறி தள்ளுவது என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் உள்ளத்தை சரி செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. இயேசு வாழ்க. வாசிங்களேன். ஓசியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அறிவின்மையால் படிக்கிறீங்களா? ஓசேயா 4:4-6 படிங்க. ஓசேயா 4:6. அறிவின்மையால் என் மக்கள் அழிகிறார்கள், நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்துவிட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எதை மறந்தாச்சு? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய கட்டளையை மறந்தார்கள். முதல்ல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்போம். என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு இடம் இருக்கிறதா? கட்டளைகளை மீறி, தேவனுடைய வார்த்தையை மீறி வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாக இறைவனை நாம் காயப்படுத்திய, இறைவனை மறுதலித்த இடம். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பாவம், மூட நம்பிக்கையாக இருக்கலாம், எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவோம். அவருடைய கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காம, அவருடைய கட்டளைகளுக்கு இடம் கொடுக்காம நாம் அவருடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு தயவு செய்து நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி அவரிடத்திலே வருவோம். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய உள்ளம் முதலாவது தேவனுடைய கற்பனைகளை விட்டு அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்தித்து இன்னைக்கு மனம் திரும்பிடுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது, நம் உள்ளம் தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த உன்னதமான சிநேகத்தை விட்டு நாம் வெளியேறுகிறோம். அதுக்கு காரணம் அகங்காரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். சீராக் 10ஆம் அதிகாரம், தயவுசெய்து சீராக் 10ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சீராக் 10ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 12வது வசனம். ஆண்டவரிடமிருந்து விலகி செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம், தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகிறது பாவமே ஆணவத்தின் தொடக்கம். அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்குகின்றனர். இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது கேட்டறியா பேரிடர்களை வருவிப்பார், அவர்களை முழுவதும் அழித்தொழிப்பார். நல்லா குறிச்சிக்கோங்க. முதல்ல ஆண்டவர் விட்டு வழி விலகி போறான். ஏன் வழி விலகி போறான்? கற்பனை வேண்டாம், தேவனுடைய வசனம் வேண்டாம், எல்லாம் வேணும், வசனத்துக்கு இடம் கிடையாது. உங்க கையில் நல்லா கவனிங்க. பைபிளை எவ்வளவு வாசிக்க முடியுமோ அவ்வளோ வாசிங்க. வேதத்தை தெரியாதனால தான் அன்னைக்கு நம்ம வாழ்க்கை பரிதாபமாக இருக்குது. பைபிளை வாசிங்க. உங்கள் வீட்டில் பைபிளை எடுத்து பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் எனக்கு முதல் இடம்.
இந்த வார்த்தைக்குள்ளதான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன். இந்த வார்த்தை என்னைக்கு விடுறீங்களோ அப்ப நீங்க ஆண்டவரை விட்டு விலகுறீங்க. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன், வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு நாள் இயேசுவிடத்திலே ஒரு இளைஞன் ஒருவன் வந்தானா சொல்லுங்க, வந்தானா? வந்தான். வந்து இயேசுவை பார்த்து சொன்னா, நல்ல போதகரே, நிலை வாழ்வை அடைய, நித்திய வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து ரொம்ப பைபிளில் ரொம்ப சில வசனங்கள் நீங்கள் குறித்து பார்த்துக்கணும். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஏப்பா நல்லவன்லாம் சொல்லாத. அதில் வேற நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய வெளிப்புறத்தை நீங்கள் பார்க்கும்போது அவன் ஒரு குட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? முதல்ல வந்தவொடனே இயேசு பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டான். போட்டிருக்கா? சொல்லுங்க, எப்படி வந்தான்? முழங்கால் படிக்கிட்டு பவ்யமாக தாழ் பணிந்து நல்ல போதகரே, எல்லாமே கரெக்ட். ஆண்டவர் சொன்னார், நல்ல கடவுளை தவிர நல்லவன் ஒருத்தரும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ கட்டளைகளை கடைபிடி. பிரைஸ் தி லார்ட். எதை கடைபிடி? சொல்லுங்க, கட்டளைகளை. உடனே அவன் என்ன சொன்னா? சொல்லுங்க, என்ன சொன்னா? சத்தமா சொல்லுங்க. இங்க இருக்கிற நமக்கு நம்ம கேரக்டர் இதான், நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆண்டவர் சொல்றாரு, கட்டளையை கடைபிடி. இங்க இருக்கிற நம்ம எல்லாம் கட்டளையை கடைபிடிக்கிறோமான்னு கேளுங்க. இங்க இருக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நிலை வாழ்வடைனா கட்டளையை கடைபிடி. அதெல்லாம் தெரியும், சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியாததா? மனப்பாடமாக 10 கட்டளையை படித்து வச்சுருக்கோம். எப்போ? புது நன்மை எடுக்கிறதுக்காக கட்டளை படிச்சிங்க. இப்போ அதுலேயும் கட்டளை படிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ வேறு சாமியாரை மிரட்டுறாங்க. எப்போ அந்த புது நன்மை கிளாஸுக்கு வாப்பா, அப்படிலாம் என் பயலுக்கு புது நன்மை கொடுக்க முடியாது, நாங்கள் சபைக்கு போயிடுவோம். சாமியார் பயந்து போயிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் சொல்கிறாரு, இவங்கள சபையை பற்றியே நம்மளை மிரட்டுறானுங்க. நாங்கள் தாலி மந்திரிக்கணும்னா என்ன பண்ணேன், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வா. அப்படிலாம் போக முடியாது. அப்படின்னா நான் தாலி கட்ட மாட்டேன். நாங்கள் பக்கத்தில் சபை இருக்குது, அங்கே போய் என்ன செஞ்சிருவோம், தாலியை கட்டிடுவோம். அப்படியா? உனக்கு கிளாஸே வேண்டாம், வா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. கட்டளையே கடைபிடின்னு சொன்னால் அவன் சொல்கிறான், எனக்கு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் தெரியும். ஆண்டவர் அவனை பார்த்தாரான். பார்த்துட்டு ரொம்ப நேசத்தோடு அவனை கூர்ந்து பார்த்துட்டு சொன்னார், உன்ட்ட ஒன்றே ஒன்று குறை இருக்குது. உன்ட்ட உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குப்பா. என்ன குறை? உன் இதயம் ரொம்ப வெளியே இருக்குப்பா. அந்த இதயம் உள்ளே வரணும். உன்ட்ட உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளை கொடுத்துட்டு என்னை பின்பற்றினார். வேதத்தில் இயேசுவை சந்தித்து முகம் வாடி போன ஒரே ஒரு மனுஷன் அவன்தான். இயேசுவை சந்திச்சுட்டு முகம் வாடி போனான் ஒருவன் பைபிளில் இருக்குன்னா அவன்தான். ஏன் சொல்லுங்க? ஆண்டவர் சொன்னார், உங்கள் செல்வம் எங்கே இருக்குமோ சொல்லுங்க, அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் இருதயத்தில் யாரை வைத்திருக்கிறீர்கள்? உங்க இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கிறாரா? உங்க இருதயத்தில் உலக ஆசைகள், பண ஆசைகள், குடிவெறி, களியாட்டம், காமம், இச்சைகள், இவைகளெல்லாம் உள்ள இருந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க. ஏன்? அகங்காரம் எங்கே இருக்கிறதோ அங்கே அநீதிகளுக்கு பஞ்சமே. சொல்லுங்க, அநீதிகளுக்கு பஞ்சமே இருக்காது. அகங்காரம் இருக்கிற இருதயம் அநீதி செய்வோரின் கூடாரம். யூதாசுக்கு ஆண்டவர் எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தாரு, அவன் என்ன செய்யல? மனம் திரும்பவே
சொல்லுங்க, மனம் திரும்பவே இல்லை. ஏன்? அவன் இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆணவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், அகங்காரங்கள், ஆணவத்தை விட்டு நாம் வெளியே வருவோம். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 1, தேவனுடைய கற்பனையை விட்டு விலகுவது. 2வது, கற்பனை விட்டு விலகுகிறவன் அகங்காரத்தினால் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 3வது, ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை அவன் இழக்கிற அனுபவம் எங்க இருக்குன்னா, அவன் செய்த பாவத்திற்கு, செய்த தவறுகளுக்கு எப்பொழுது அவன் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவனுடைய உள்ளம் ஒருபோதும் தேவனுடைய இல்லமாய் மாறாது. பிரைஸ் தி லார்ட். நீ செய்கிற பாவத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? சொல்லுங்க, சாக்கு போக்கு சொல்கிறாங்க. நீ ஏன் இந்த பாவத்தை பண்ணுற, ஏன் இந்த அநீதியை பண்ணுற அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் சிலுவையில் தொங்கின மனிதனை பாருங்க. ஒரு 2 பேரும் ஆண்டவர் கடைசியில் காமிக்கிறார். 2 பேர். ஒருத்தன் சொல்றான் நாம் பாவம் செய்தோம், ஆனா அவரோ சொல்லுங்க எந்த பாவமும் செய்யல. ஆனா இன்னொருத்தனை பாருங்க, தவறு செய்தவன் தான், ஆனா அவன் இயேசுவை சொல்றான் நீ உன்னையும் விடுவித்துக்கொள் எங்களையும். சொல்லுங்க. இன்னைக்கு இதே போலதான் அநேகர் செய்கிற பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து எங்களை விடுவியும். ஆனால் பாருங்க, தன் குற்றப்பழிகளை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான். இயேசுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரால் நனைத்தவள் உலகம் முழுவதும், உலகம் முடியும் வரை இயேசுவை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுதோ அங்கெல்லாம் அவளும் பேசப்படுகிறாள். ஆனால் ஆண்டவர் வாய்ப்பளித்தும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் தாங்கள் செய்கிற பாவத்தையும் அநீதியும் துணிந்து செய்து கொண்டு அதற்கு சாக்கு போக்கு சொல்லித் திரிகிறவர்கள் நிச்சயமாய் கடவுளுடைய கோபாக்கினைக்கு உள்ளாவார்கள். அவருடைய வாழ்க்கை வளமையும் ஆசியும் பெறாது. பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுவோம். நல்ல வாயை திறந்து, இது உங்களுடைய நேரம், இது ஜெப நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாவம் எனக்கு வேண்டாம். என்னுடைய உள்ளத்தை உம்மை நோக்கி நான் உயர்த்த வேண்டும். உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்த வேண்டிய நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த உலகத்தின் பாவத்தில் என்னுடைய உள்ளத்தை எங்கே வைத்திருக்கிறேன்? என் உள்ளம் எதை நோக்கி பயணித்து இருக்கிறது? என் உள்ளமானது எதை நோக்கி ஆண்டவரே பயணித்து கொண்டிருக்கிறது? ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் நமக்கு தரணும். நம்முடைய குடும்பத்துக்கு தரணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தரணும். நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கவலை மாறணும்னா, பாருங்க, யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசு மேலதான் கவலை இருந்துச்சு. ஆனா அது அவனை எங்க கொண்டு போச்சு? அவனை கடைசியில் நாண்டுகிட்டு சாவ வச்சுட்டு. இன்னைக்கு அதே போல நீங்க உலக கவலையில மந்தமடைஞ்சு போயிடாதீங்க. வீடை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். முடிவு என்னங்க? முடிவு உங்க வாழ்க்கை அழுகையும் பற்கடிப்பும் பிரச்சனையும் போராட்டங்களும் நிறைந்ததாக மாறுகிறது. ஆனா இயேசுவிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு என் உள்ளமானது உம்மை நோக்கி இருக்கணும் ஐயா, உம்மை நோக்கி இருக்கணும். உம்மை நோக்கி என்னுடைய உள்ளத்தை நான் உயர்த்த வேண்டும்.
சிலுவையை நோக்கி பாருங்க. இயேசுவே, உமது கல்வாரி பேரன்புக்குள்ளாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, என்னை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னுடைய உள்ளத்தை உயர்த்துகிறேன், என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். பாவம், அநீதி, அக்கிரமம், காய்மகாரம், பொறாமை, மூட நம்பிக்கைகள், பொல்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம் சாமி. இதோ அன்பு தாய் அன்னை மரியாளுடைய திருவிழாவை நான் கொண்டாடுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த அக்கிரமம் எனக்கு வேண்டாம், இந்த அநீதி எனக்கு வேண்டாம், இந்த காரியங்கள், இந்த தீமைகள் எதுவும் எனக்கு வேண்டாம். ஒப்பு கொடுங்க, இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். சகோதரியே ஒப்பு கொடு, சகோதரா ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி யோசித்து பாருங்க, எந்த தீமைகள் உங்களை ஆட்டி படைக்கிறது, உங்க உள்ளத்தை எது திரும்ப உங்களை கவர்ந்து கொண்டது. அநேகருடைய வாழ்க்கையில எந்தெந்த பாவங்கள், பாவத்தை விடவே முடியலையா, இந்த தீமையை விட முடியல, தவறான பாதைகளை எனக்கு விட முடியலன்னு சொல்லி அநேகர் மனம் புழுங்குறத பார்க்க முடியுது. இந்த குடி பழக்கத்தை விட முடியல. நீ எப்ப விட முடியும்? இயேசுவை தேடு, இயேசுவை தேடி அவட்ட வந்துரு. ஆண்டவட்ட வா, உன் அகங்காரத்தை விட்டுட்டு நீ தாழ்ச்சியோடு இயேசுவே நான் மன்னியும்னு சொல்லு. உன்னுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேளு. நீ மனம் திரும்ப முயற்சியில இன்னைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றம். இந்த திருவிழா தயாரிப்பு எதுக்கு? வெளி தோற்றத்திற்கல்ல, வெளி அடையாளம் அல்ல, என் உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள மாற்றம். ஆண்டவரை விட்டு பிரிந்து போனானா அவற்றை திரும்பி வரணும். ஒப்பு கொடுப்போ. பாடி வரும் பறவைகளோ, காடுகளின் மிருகங்களோ, உம் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தே. கைகளை உயர்த்தி பாடி வரும் பறவைகளோ, காடுகளின் மிருகங்களும் உம் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தே. அப்பா, அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை மௌதறி சென்றே. கெட்டலைந்து ஓடி வந்தேன். என்னை கண்பார் உந்தன் பிள்ளை நான். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைத்து, என் உள்ளம் கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதா? என் உள்ளத்திலே பாவத்திற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? அநீதிகள், அக்கிரமங்கள், காய்மகாரங்கள், காம எண்ணங்கள், தாறுமாறான சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான மூட நம்பிக்கைகள், கீழ்த்தரமான ஆசைகள், துரோகம் செய்யும் மனப்பான்மை, நம்பிக்கைக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிதாப நிலைமைகள். சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுங்கள். இயேசு நம் மீது மனம் இறங்குகிறார். இயேசு நம் மீது மனம் இறங்குகிறார். சக்கி என்ற குள்ளனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் ஆண்டவரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை திறந்து கொடுத்தான். தூரமாயிருந்தவன் நெருங்கி வந்தான். ஆணவத்தில் இருந்து தாழ்ச்சியை நோக்கி பயணித்தான். செய்த குற்றங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லாமல் அநீதியை ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பு கேட்டு அவன் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராகிவிட்டான். இன்று தேவை என்னுடைய உதட்டின் புகழ்ச்சி அல்ல, என் உள்ளத்தின் மனஸ்தாபமே ஆண்டவருக்கு தேவை. துயரடைந்திருக்கிற இருதயத்தை சங்கீதம் 34 வாசிக்கிறோம். உடைந்த உள்ளத்தாருக்கருகிலே ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். சங்கீதம் திருப்பாடல் 51 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இறைவா, குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் ஒருபோதும் அவமதிப்பதே இல்லை. குற்ற
குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீங்க அவமதிக்க மாட்டீங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நாங்க செய்த சின்ன பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்று மனம் வருந்துகிறோம். அப்பா நான் தவறு செய்த உன் அன்பை உதறி சென்றேன். நான் கட்டளைந்து ஓடி வந்தேன். என்னை கண்டாரும் உந்தன் பிள்ளை நான். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பாவங்கள் இன்னைக்கு நம் மனசை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதெல்லாவற்றையும் ஆண்டுட கொடுங்க. உங்க கவலைகளை நீக்கக்கூடிய வழிமுறை, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். உள்ளத்தை உயர்த்துவதற்கு தடை என்ன? கடவுளை விட்டு விலகுவது. விலகுவது என்பது என்ன? தேவனுடைய கட்டளைகளை மீறுவது. ஏன் கட்டளைகளை மீறுகிறோம்? அகங்காரத்தினால் இறைவனை விட்டு அகல்கிறோம். அகங்காரத்தினால் இருக்கிற மனிதன் செய்த பாவத்தை உணராமல் செய்த தவறுகளுக்கு ஆங்காரமாக பதில் சொல்லுகிறான். செய்வேன், இனியும் செய்வேன், செய்ததுக்கு காரணம் இதுவென்று காரணம் கண்டுபிடிக்கிறான். விளைவு ஆண்டவிடமிருந்து அவனுக்குரிய அழிவு வருகிறது. ஆனால் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் விலக மாட்டோம், உம்மை விட்டு நாங்கள் அகல மாட்டோம் என்று அவரிடத்தில் திரும்பி வருவோம். அவரிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். அவரிடத்திலே நமக்கு ஆறுதல் உண்டு என்பதை உணர்ந்து நல்லதொரு ஒப்புரவு சாதனத்திலே பங்கெடுத்து ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமையும் என்று ஒப்புக் கொடுப்போம். 2 கைகளை உயர்த்திவோம். ஒரே ஒரு பல்லவியை பாடி நம்ம எல்லாரும் ஜெபித்து, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க எங்களுக்கு தேவையான நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்ய அருள்தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. கைகளை உயர்த்தி, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். இதோ உமது அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். இனி உம்மை விட்டு அகல மாட்டோம், உம்மை விட்டு விலகி செல்ல மாட்டோம். நீரே எங்கள் தந்தையாய் தாயாய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.